துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம இல்லம் தேடி தேர்வுல 21வது டெஸ்ட் பார்க்க போறோம். அது வந்து ரிவிஷன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 6வது டெஸ்ட் 9th தமிழ் பார்ட் 2. ஸோ 9th தமிழ் பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து பார்ட் 2. ஸோ வந்து இதுல 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அடுத்து குரூப் 1 எக்ஸாம்ஸும் உங்களுக்கு வந்துருச்சு, அதுவும் வரப்போகுது எக்ஸாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குரூப் 2 வந்து வரப்போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ வந்து இதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை, சரிங்களா? ஸோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இப்போ உட்காந்து படிச்சுட்டு கண்டிப்பா ஒரு சர்வீஸ் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுடைய கிளாஸஸ், நம்மளுடைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து குரூப் 1 லெவலில் எல்லாமே இருக்கு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நம்மளுடைய கிளாஸஸ், நம்மளோட வீடியோஸ் போயிட்டு இருக்கு. இந்த கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்ம பார்த்தோம் செஞ்சோம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய வீடியோஸ் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்க, சரிங்களா? ஸோ இவ்வளவு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஸோ எல்லாமே பயங்கரமா உங்களுக்கு ஸ்டடியா ஆப்போசிட் உங்களுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. அதெல்லாம் நீங்க உழைக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க உழைக்கணும். நேரமும் வாய்ப்பும் அனைவருக்கும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்குது. அதை யார் முறையாக பயன்படுத்துகிறாரோ அவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள், சரிங்களா? ஸோ அதனால நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு, நேரங்கள் நிறைய இருக்கு. ஸோ இப்பத்திலிருந்து நீங்க ப்ராப்பரா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய சர்வீஸ் வந்து உட்காருவீங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், சரிங்களா? ஸோ நமக்கு கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். முதல் கேள்வி, நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. பாடல்களின் எண்ணிக்கை 413, 143, 341, 431. விடை வந்து பாத்தீங்கன்னா 143. விடை பி. நாச்சியார் திருமொழியில் 143 பாடல்கள் உள்ளன. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். பாருங்க, ஆழ்வார்கள் பாடிய பாடலின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்று 2 தொகுதிகள் உள்ளன. நாச்சியார் திருமொழியில் மொத்தம் 143 பாடல்களை கொண்டதாகும். இரண்டாவது கேள்வி, கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ராவண காவியம், மதுரை காஞ்சி, நாச்சியார் திருமொழி, பட்டினப்பாலை. விடை வந்து நாச்சியார் திருமொழி. விடை சி, நாச்சியார் திருமொழி. திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12. அவருள் ஆண்டாள் மட்டுமே பெண். பாருங்க, அவருள் ஆண்டாள் மட்டுமே பெண். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று ஆண்டாள் அழைக்கப்பட்டார். சரிங்களா? அப்ப சூடி கொடுத்த சுடற்கொடி யாரு? ஆண்டாள். இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர். இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பார்கள். மூன்றாவது கேள்வி, செய்தி என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? செய்தி என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? புதுமை பித்தன், ஜானகிராமன், அசோகமித்ரன், ஆதவன். விடை வந்து ஜானகி ராமன். விடை பி, ஜானகிராமன். தி. ஜானகிராமன் தஞ்சை மண்வாசனுடன் கதைகளை படைத்தவர். உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர். வடமொழி அறிவும் சிறந்த இசை எறிவும் கொண்ட இவரும் கதைகள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன. செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. பாருங்க, செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞரால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது என்பதை இக்கதை கூறுகிறது, என்பதை இக்கதை உணர்த்துகிறது. நான்காவது கேள்வி, சிறுகதை ஆசிரியர். சோ சிறுகதை கொடுத்துறாங்க, அந்த பக்கம் ஆசிரியர் கொடுத்துருங்க, மேட்ச் கொடுத்துருக்காங்க. பக்கம் சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடான், ஒரு சிறு இசை வண்ணதாசன், சக்தி வைத்தியம் தி. ஜானகிராமன், அன்பளிப்பு கு. அழகிரிசாமி. அன்பளிப்பு கு. அழகிரிசாமி. அப்ப விடை என்ன? 1 2 3 4. விடை வந்து ஏ 1 2 3 4. சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள். பாருங்க, 1970 அன்பளிப்பு கு. அழகிரிசாமி, 1979 சக்தி வைத்தியம் தி. ஜானகிராமன், 1987 முதலில் இரவு வரும் ஆதவன், 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்தன், 2008
மின்சாரப்பு பொன்னுசாமி 2008 மின்சாரப்பு பொன்னுசாமி, 2010 சூடியப்பு சூடர்க்க நாஞ்சல் நாடான், 2016 ஒரு சிறு இசை வண்ணதாசன். இவை அனைத்தும் சாகித்ய அகாடமி பெற்ற சிறுகதைகள். ஐந்தாவது கேள்வி, ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இப்பாடலில் பயின்று வரும் அணி எது? ஓமை அணி, ஏகதேச உருவக அணி, வேற்றுமை அணி, பிரிது மொழிதல் அணி. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளிலிருந்து மாற மாட்டார். ஆறாவது கேள்வி, எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? பாரதியார், பாரதிதாசன், காளிதாசன், வண்ணதாசன். விடை வந்து பி பாரதிதாசன். விடை பாரதிதாசன். ஏழாவது கேள்வி, குற்றியலுகரம் அமைந்த சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. குற்றியலுகரம் சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. பேசு, அஃது, வரலாறு, இரும்பு. நான்கும் சரி. நான்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குற்றியலுகரம் அமைந்த சொற்களாகும். பேசு, அஃது, வரலாறு, இரும்பு. விடை பி. தனி குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில், தனி குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லினமைகள் ஏரிய உகரம் குசுடு துப்புரு. ஏரிய உகரம் குசுடு துப்புரு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் ஆகும். பேசு நெடில் தொடர் குற்றிய லுகரம். அஃது ஆயுத தொடர் குற்றிய லுகரம். வரலாறு உயிர் தொடர் குற்றிய லுகரம். இரும்பு மென் தொடர் குற்றிய லுகரம். எட்டாவது கேள்வி, நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியதாக சொன்னவர். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியதாக சொன்னவர். அறிஞர் அண்ணா, முத்துராமலிங்கனார், வ.உ.சி. சுப்பிரமணிய பாரதி. விடை வந்து முத்துராமலிங்கனார். ஒன்பதாவது கேள்வி, ஆங்கில படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்த நாள் 1942 பிப்ரவரி 15. முதல் கூற்று. இரண்டாவது கூற்று, இந்திய தேசிய ராணுவம் மோகன் சிங் தலைமையில் உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய ராணுவம் மோகன் சிங் தலைமையில் உருவாக்கப்பட்டது. இரண்டாவது கூற்று. இரண்டு கூற்றும் சரி. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. விடை ஏ. பத்தாவது கேள்வி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற நாள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற நாள் 1942 மார்ச் 9, 1943 ஜூலை 9, 1942 ஜூலை 9, 1943 மார்ச் 9. விடை 1943 ஜூலை 9. விடை பி. 11வது கேள்வி, தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்தவர். பசுமன் முத்துராமலிங்கனார், வ.உ.சி. சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா. எல்லாருக்கும் தெரியும். விடை ஏ பசுமன் முத்துராமலிங்கனார். 12வது கேள்வி, இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்று கூறியவர். இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் நேதாஜி, பசுமன் முத்துராமலிங்கனார், தில்லான், பாரதியார். விடை சி தில்லான். விடை தில்லான். 13வது கேள்வி, டெல்லி நோக்கி செல்லுங்கள், டெல்லி சலோ என்று முழக்கமிட்டவர். டெல்லி சலோ என்று முழக்கமிட்டவர் எல்லாருக்குமே தெரியும். விடை பி நேதாஜி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார். 1943 ஆண்டு ஜூலை 9ஆம் நாள் பதவியேற்றார். அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள், டெல்லி சலோ என்று போர் முழக்கம் செய்தார். டெல்லி சலோ என்ற போர் முழக்கத்தை செய்தார். 14வது கேள்வி, இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் படையின் தலைவர் யார்? இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் படையின் தலைவர் யார்? லட்சுமி, ஜான்சி ராணி, சரோஜினி, அன்னி பெசன்ட். விடை வந்து லட்சுமி. விடை ஏ லட்சுமி. லட்சுமி. இந்திய தேசிய ராணுவத்தில் ஜான்சி ராணி என்ற பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் டாக்டர் லட்சுமி. இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இவர்களில் தலை சிறந்த தலைவர்களாக ஜானகி, ராஜாமணி முதலானோர் விளங்கினர். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன்
லட்சுமி, சிதம்பரம், லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தனர். பாருங்க, நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம், லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தனர். 15வது கேள்வி, இந்திய தேசிய ராணுவத்தின் தலை சிறந்த தலைவர்களாக திகழ்ந்தவர்கள் யார்? இந்திய தேசிய ராணுவத்தின் தலை சிறந்த தலைவர்களாக திகழ்ந்தவர்கள் யார்? ஜானகி ராஜாமணி, சரோஜினி லட்சுமி, அன்னி பெசன்ட் லட்சுமி, சரோஜினி அன்னி பெசன்ட். விடை வந்து பாத்தீங்கன்னா ஜானகி ராஜாமணி. விடை ஏ, ஜானகி ராஜாமணி. 16வது கேள்வி, முதல் கூற்று, இந்திய தேசிய ராணுவம் 1944 மார்ச் 18ஆம் தேதி ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்கு உள்ளே மொய்ராங் என்ற இடத்தில் தேசிய கொடியை ஏற்றினர். இரண்டாவது கூற்று, இப்போரில் அமெரிக்க படையும் ஆங்கில படையும் சேர்ந்து போரிட்டது. இப்போரில் அமெரிக்க படையும் ஆங்கில படையும் சேர்ந்து போரிட்டது. இரண்டுமே சரியானதான். விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ பி இரண்டும் சரி. ஏ பி இரண்டும் சரி. இரண்டாம் உலக போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானதாகும். பாருங்க, இரண்டாம் உலக போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானதாகும். அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி நிலை பெற்று நீடிக்கவில்லை. இப்போரில் 1,00,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீர மரணம் எய்தினர். இப்போரில் 1,00,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீர மரணம் எய்தினர். 17வது கேள்வி, இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாருங்க, இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்கனார், மாசு அண்ணாமலை, வ.உ. சிதம்பரனார், நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ். விடை வந்து மாசு அண்ணாமலை. விடை பி, மாசு அண்ணாமலை. பேராசிரியர் மாசு அண்ணாமலை இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர். இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள் சர்வதேச அளவில் பரிசுகள் பெற்றன. 18வது கேள்வி, விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு ஒரு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்று கூறியவர் நேதாஜி. விடை நேதாஜி. 19வது கேள்வி, வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிரித்த முழு நிலவனை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்று கூறியவர். பாருங்க, வாழ்வின் பொருள் தெரிந்தால் தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிரித்த முழு நிலவனை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்று கூறியவர் அப்துல் காதர். விடைபெற்றினா பி, அப்துல் காதர். 1944ஆம் ஆண்டு 18 வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினார். 20வது கேள்வி, வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? பாருங்க, வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி. விடை வந்து சீவக சிந்தாமணி. விடை சி, சீவக சிந்தாமணி. இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சமண சமயத்தை சார்ந்த இவர் இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் காப்பியத்தை இயற்றினார். இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்னும் நூலை இயற்றினார். 21வது கேள்வி, பொறுத்துக. தெங்கு தேங்காய், வருக்கை பலாப்பழம், மறுப்பு கொம்பு, கழனி வயல். தெங்கு தேங்காய், வருக்கை பலாப்பழம், மறுப்பு கொம்பு, கழனி வயல். விடை வந்து பாத்தீங்கன்னா டி. விடை டி. 2, 1, 4, 3. 22வது கேள்வி, அடிசில் பொருள் தருக. அடிசில் என்றால் என்ன? சோம்பல், சோறு, வெற்றி, வயல். விடை வந்து சோறு. விடை சோறு. அடிசில் என்றால் சோறு. 23வது கேள்வி, தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் இளங்கோவடிகள் கிடையாது, திருத்தக்க தேவர். முதல் கூற்று தவறு. சீவக சிந்தாமணியின் இளம்பாங்கள் 131 தவறு. 13. இரண்டாவது கூற்றும் தவறு. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இதுவும் தவறு. முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. மணிமேகலை கிடையாது. 4 கூற்றுமே தவறா இருக்குது. அப்ப விடை என்ன? 1, 2, 3, 4 அனைத்தும் தவறு. விடை பி.
24வது கேள்வி நரிவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியர், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், திருத்தக்கத்தேவர். எல்லாருக்குமே தெரியும், நம்ம இப்பதான் பார்த்தோம். திருத்தக்கத்தேவர். விடை 25வது கேள்வி முதல் கூற்று சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி பாடப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி பாடப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். சரியான கூற்று. இரண்டாவது 900 பாடல்கள் உள்ளன. முத்தொள்ளாயிரத்தில் 900 பாடல்கள் உள்ளன. இதுவும் சரியான கூற்று. மூன்றாவது புறத்திருட்டு எனும் நூலிலிருந்து 108 செயல்கள் உள்ளன. புறத்திருட்டு எனும் நூலிலிருந்து 108 செயல்கள் உள்ளன. இதுவும் சரியான கூற்று. ஆசிரியப்பால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். ஆசிரியப்பா கிடையாது, வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். அப்ப 4வது கூற்று தவறானது. 1, 2, 3 கூற்றுகள் சரி, 4வது தவறு. விடை பி. முத்தொள்ளாயிரம் நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திருட்டு என்னும் நூலிலிருந்து 108 செயல்கள் கிடைத்துள்ளன. அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியரின் பெயரை அறிய முடியவில்லை. இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். 26வது கேள்வி இளங்கமுகு குவிமொட்டு இலக்கண குறிப்பு தருக. இளங்கமுகு குவிமொட்டு பண்புத்தொகை வினைத்தொகை உமைத்தொகை வினைத்தொகை உமைத்தொகை பண்புத்தொகை பண்புத்தொகை உமைத்தொகை. இளங்கமுகு குவிமொட்டு இலக்கண குறிப்பு பண்புத்தொகை வினைத்தொகை ஆகும். விடை ஏ. விடை ஏ. 27வது கேள்வி மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர். மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார், திருத்தக்கத்தேவர், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார். விடை வந்து மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். 28வது கேள்வி மண்முற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்முற ஓங்கிய பல்படை புரிசை. பாருங்க, மண்முற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்முற ஓங்கிய பல்படை புரிசை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? சீவக சிந்தாமணி, முத்தொள்ளாயிரம், மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம். சி மதுரை காஞ்சி. 29வது கேள்வி ஒரிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாய் புலியோடு குழுமை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. 2வது கூற்று மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை இவ்வடிகள் விளக்குகின்றன. பாருங்க, ஒரிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாய் புலியோடு குழுமை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. இது சரியான கூற்று. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை இவ்வடிகள் விளக்குகின்றன. இதுவும் சரியான கூற்று. 2 கூற்றுமே சரி. விடை வந்து ஏ. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலில் 10 பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலில் இச்செய்தியை மா ராசமாணிக்கிறார் கூறியுள்ளார். 30வது கேள்வி பொறுத்துக. புரிசை மதில். புரிசை என்றால் மதில். புலை சாளரம். புலை என்றால் சாதனம். பனை என்றால் முரசு. கயம் என்றால் நீர்நிலை. புரிசை என்றால் மதில், புலை என்றால் சாளரம், பனை என்றால் முரசு, கயம் என்றால் நீர்நிலை. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ. விடை ஏ. 31வது கேள்வி மதுரை காஞ்சி நூலுடன் தொடர்புடையவர்கள். முதல் கூட்டு என்ன? காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். காஞ்சி என்றால் நிலையாண்மை என்பது பொருள். 780 அடிகள், அதில் 354 அடிகள் மதுரையை பற்றி கூறுகிறது. முதல் 2 கூற்றுகள் சரி. பெருகுவள மதுரை காஞ்சி என்று சிறப்பித்து கூறுகிறது. பாருங்க, பெருகுவள மதுரை காஞ்சி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. இதுவும் சரியான கூற்று. காற்றுடை தலைவன் தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இதுவும் சரியான கூற்று. பாடியவர் மாங்குடி மருதனார். பாடியவர் மாங்குடி மருதனார். இதுவும் சரியான கூற்று. அனைத்து கூற்றுகளுமே சரி. விடை வந்து பாத்தீங்கன்னா சி. அனைத்தும் சரி. 10 பாட்டு நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சி. மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. மதுரை காஞ்சி எனப்பட்டது. 32வது கேள்வி புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? மருதகாசி, கண்ணதாசன், வைரமுத்து, ராமலிங்க பிள்ளை. விடை வந்து மருதகாசி. விடை ஏ. மருதகாசி. 33வது கேள்வி பொருந்தாததை தேர்ந்தெடு. பொருந்தாததை தேர்ந்தெடு. வகுப்பறை சிரித்தது இடவாகு பெயர். இது சரியா உள்ளது. வகுப்பறை சிரித்தது இடவாகு பெயர். பைங்கூல் வளர்ந்தது பண்பாகு பெயர். இது தவறானது. ஒன்று பெற்றால் ஒளிமயம் எடுத்தளவை ஆகு பெயர். இதுவும் தவறானது.
மறுக்கொழுந்து நட்டான், மறுக்கொழுத்து நட்டான், சினையாக பெயர். இது சரியானது. என்ன கேட்டுங்க, பொருந்தாதை தேர்ந்தெடுங்க. இந்த இரண்டும் பொருந்தாது. பிசி விடை வந்து பாத்தீங்கன்னா பி, பிசி. மஞ்சள் பூசினால் பண்பாகு பெயர். மஞ்சள் எனும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது. மஞ்சள் பூசினால் என்றால் பண்பாகு பெயர். 2 கிலோ கொடு எடுத்தல் அளவை ஆகு பெயர். 2 கிலோ கொடு என்பது எடுத்தல் அளவை ஆகு பெயர். நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணளவை ஆகு பெயர். ஒன்று என்பது எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது. பைங்கூழ் வளர்ந்தது காரியவாகு பெயர். கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகி பயிருக்கு ஆகி வந்தது. அதனால் பைங்கூழ் வளர்ந்தது என்பது காரியவாகு பெயராகும். 34வது கேள்வி, பொருந்தாதை கண்டறி. பொருந்தாததை கண்டறி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மூமேத்தா, சரியா பொருந்துள்ளது. தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன், இதுவும் சரியா பொருந்துள்ளது. இருட்டு எனக்கு பிடிக்கும் அகிலன், இது தவறாக உள்ளது. ஏன்னா இருட்டு எனக்கு பிடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சா தமிழ்ச்செல்வனோடது. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 1, 2 சரி, 3வது தவறு. விடையுங்க ஏ, விடை ஏ. 35வது கேள்வி, பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஈவேரா பெரியார். விடை வந்து பி, ஈவேரா பெரியார். 36வது கேள்வி, பெரியார் சிந்தனைகளில் எது சரி? முதல் கூற்று, கல்வி ஒன்றுதான் சமூக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த கருவி என்று கூறினார். கல்வி ஒன்றுதான் சமூக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த கருவி என்று கூறினார். இது சரியான கூற்று. கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுய மரியாதையும் உணர்ச்சியும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். பாருங்க, கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். இதுவும் சரியான கூற்று. இரண்டும் சரியான கூற்று தான். விடை வந்து ஏ 1 and 2. கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதையும் உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். மேன்மை வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் என்றார் பெரியார். அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது என்றார். தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று பெரியார் கூறியுள்ளார். பாருங்க, தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று பெரியார் கூறியுள்ளார். 37வது கேள்வி, பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்? அம்பேத்கர், காந்தி, பெரியார், பாரதியார். விடை வந்து சி, பெரியார். விடை பெரியார். 38வது கேள்வி, தந்தை பெரியாரது கூற்றுக்களில் எவை சரியானவை? தந்தை பெரியாரது கூற்றுக்களில் எவை சரியானவை? தேவதாசி முறையை ஆதரித்தார், இது தவறானது. குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார், இது சரியானது. குழந்தை திருமணத்தை ஆதரித்தார், இது தவறானது. இந்தி திணிப்பை எதிர்த்தார், இது சரியானது. இப்ப சரியானதை கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 4 சரி. விடை சி, 2 மற்றும் 4 சரி. பெரியார் எதிர்த்தவை இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மனக்கொடை, இவை அனைத்தையும் பெரியார் எதிர்த்தார். 39வது கேள்வி, மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். பாருங்க, மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்போது கண்டுபிடித்து கைக்கொள்ள வேண்டும் என்று கூறியவர் யார்? அகத்தியலிங்கன், மகாத்மா காந்தி, பெரியார், பரிதிமார் கலைஞர். விடை வந்து பாத்தீங்கன்னா பெரியார். உயிரெழுத்துகளில் ஐ என்பதனை ஐ எனவும் ஔ என்பதனை ஔ எனவும் சீரமைத்தார். ஐயா என்பதை ஐயாவானது, ஔவை என்பது ஔவையானது. அதுபோலவே மெய்யெழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்றார். பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்களை 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. 40வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் ஔ என்பதை ஔ எனவும் சீரமைத்தவர் யார்? இப்பதான் பார்த்தோம். யாரு? பெரியார். பெரியார். 41வது கேள்வி, ஈவேராவிற்கு பெரியார் பட்டம் கொடுக்கப்பட்ட இடம் மற்றும் வருடம். சேலம் 1945 நவம்பர் 14, மதுரை 1940 செப்டம்பர் 15, கோவை 1938 நவம்பர் 13, சென்னை 1938 நவம்பர் 13. விடை டி, 1938 சென்னை நவம்பர் 13 அன்று ஈவேரா அவருக்கு பெரியார் எனும் பட்டம் கொடுக்கப்பட்டது. 42வது கேள்வி, தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? பட்டம் கொடுத்த அமைப்பு எது? நாள் என்று.
தெற்காசியம் சாக்ரட்டிஸ் யாரு? பெரியார். கொடுத்த அமைப்பு யுனெஸ்கோ. கொடுத்த நாள் 27/6/1970. விடை ஏ. 43வது கேள்வி, தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று பெரியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், அம்பேத்கர். விடை வந்து பி. பாரதிதாசன். 44வது கேள்வி, சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1925. விடை வந்து டி. 1925. 45வது கேள்வி, பெரியார் நடத்திய இதழ்கள் குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட். அனைத்தும் சரி. விடை வந்து அனைத்தும் சரியானது. ரிவோல்ட் என்பது ஆங்கில இதழ். குடியரசு 1925ஆம் ஆண்டு, விடுதலை 1935, உண்மை 1970, ரிவோல்ட் 1928. ரிவோல்ட் வந்து ஆங்கில இதழ். 46வது கேள்வி, புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை யாரு? நா. பிச்சமூர்த்தி. விடை சி. நா. பிச்சமூர்த்தி. புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புதுக்கவிதைகள் எனப்பட்டன. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் நா. பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். எனவே புதுக்கவிதையின் தந்தை என்று பிச்சமூர்த்தி போற்றப்படுகிறார். புதுக்கவிதை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை என்று பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகின்றனர். 47வது கேள்வி, பிறவி இருளை துரைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி என்ற புதுக்கவிதை வரிகளை எழுதியவர் யார்? நா. பிச்சமூர்த்தி, அகிலன், வாணிதாசன், புதுமைப்பித்தன். விடை நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். ஹனுமான், நவேந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தார். இவர் புதுக்கவிதை, சிறுகவிதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைகளை படைத்தவர். இவரின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி என்பதாகும். இவருடைய முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி. 1932ஆம் ஆண்டு கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார். பிக்ஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் நா. பிச்சமூர்த்தி படைப்புகளை எழுதியுள்ளார். 48வது கேள்வி, இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளை பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் யார்? பெரியார், வள்ளிக்கண்ணன், கண்ணதாசன், கம்பர். விடை வந்து வள்ளிக்கண்ணன். விடை வள்ளிக்கண்ணன். 49வது கேள்வி, ஆக்குக போக்குக இலக்கண குறிப்பு தருக. ஆக்குக போக்குக இலக்கண குறிப்பு தருக. வியங்கோல் வினைமுற்று. விடை வந்து சி. வியங்கோல் வினைமுற்று. 50வது கேள்வி, நா. பிச்சமூர்த்தி தொடர்புடைய வரிகள். பிக்ஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியுள்ளார். இது சரியானது. நம்ம பார்த்தோம். புதுக்கவிதை, சிறுகவிதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைகளை படைத்தவர். இதுவும் சரியானது. ஹனுமான், நவேந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக பணியாற்றியவர். இதுவும் சரியாக உள்ளது. இப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 அனைத்தும் சரி. விடை 1 2 3. 51வது கேள்வி, லா ஓட்ஸ் குறித்த தொடர்புடைய வரிகள் எவை? லா ஓட்ஸ் குறித்து தொடர்புடைய வரிகள் எவை? கான்ஃபூசியஸ் இவரது சமகாலத்தவர். சீன சிந்தனையாளர். தாவோயியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர். தாவோ தேஜிங் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் ஆவார். அனைத்துமே பாத்தீங்கன்னா லா ஓட்ஸின் தொடர்புடையது. அனைத்தும் சரி. விடை வந்து ஏ. 1. லா ஓட்ஸ் சீனாவில் கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர். சீன மெய்யியலாளர். கான்ஃபூசியஸ் இவரது சமகாலத்தவர். அக்காலம் சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது. லா ஓட்ஸ் தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர். ஒழுக்கத்தை மையமாக வைத்து கான்ஃபூசியஸ் சிந்தித்தார். லா ஓட்சுவோ இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சிந்தனை முன்வைத்தார். தாவோவியம் அதையே வலியுறுத்துகிறது. 52வது கேள்வி, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. இந்த பாடல்கள் கொடுத்திருக்காங்க. இது கூற்று என்ன கொடுத்திருக்காங்க? இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் யசோதர காவியம். சரியானவை. 2வது கூற்று, வெகுளி என்பதன் பொருள் சினம். சரியானது. யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது.
சரியானது. இந்நூல் 3 சருக்கங்களை கொண்டது தவறானது. ஏன்னா இந்த நூல் 5 சருக்கங்களை கொண்டது. அப்ப பாத்தீங்கன்னா விடை என்ன உங்களுக்கு 1 2 3 சரி, 4 வந்துன்னா தவறு. விடை பாத்தீங்கன்னா டி. விடை டி. ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று யசோதர காவியம். இந்நூல் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்டதாகும். இந்த நூலின் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை. இது சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்பர். யசோதர காவியம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னன் வரலாற்றை கூறுகிறது. இதில் 5 சருக்கங்களை கொண்டது. பாடல்கள் எண்ணிக்கை 320 எனவும் 330 எனவும் கருதுவர். பாடல்கள் எண்ணிக்கை 320 எனவும் 330 எனவும் கருதுவர். 53வது கேள்வி, தூர் என்ற தலைப்பில் கவிதையை வெளியிட்டவர் யார்? தூர் என்ற தலைப்பில் கவிதையை வெளியிட்டவர் யார்? நா. முத்துக்குமார், நா. பிச்சமூர்த்தி, கு. அழகிசாமி, கி. ராஜநாராயணன். விடை நா. முத்துக்குமார். விடை ஏ. நா. முத்துக்குமார். 54வது கேள்வி, சீர் எத்தனை வகைப்படும்? சீர் 4 வகைப்படும். சீர் 4 வகைப்படும். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீராகும். இதுவே பாடலின் ஓசைக்கு அடிப்படையாய் அமையும். பாருங்க, இதுவே பாடலின் அந்த ஓசைக்கு அடிப்படையாக அமையும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவகை சீர், நாலசை சீர் என சீர்கள் 4 வகைப்படும். 55வது கேள்வி, யாப்பின் உறுப்புகள் எத்தனை? யாப்பின் உறுப்புகள் எத்தனை? 6. விடை 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இவை யாப்பின் உறுப்புகள் ஆகும். 56வது கேள்வி, பிறர் நாண தான் நாணா இச்சொல்லில் பயின்று வரும் அசை யாது? விடை பி. நிறை, நேர், 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 நேர். பிறர் நாணத்தக்கது தான் நாணா ஆயின் அறம் நாணா தக்கது உடைத்து என்னும் குறளில் நாணுடைமை எனும் அதிகாரத்தில் வந்துள்ளது. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். பாருங்க, பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் என்று திருக்குறளில் திருவள்ளுவர் கூறியுள்ளார். 57வது கேள்வி, மாமுன் நிறை விளமுன் நேர் பயின்று வருவது. மாமுன் நிறை விளமுன் நேர் பயின்று வருவது. வெண்சீர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை, கலித்தலை, இயற்சீர் வெண்டலை. விடை இயற்சீர் வெண்டலை. விடை டி. இயற்சீர் வெண்டலை. 58வது கேள்வி, சிந்தனையில் உள்ள சீர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? சிந்தனையில் உள்ள சீர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 4, 5, 3, 2. விடை 3. விடை சி. 3. 59வது கேள்வி, பின்வருவனவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. தொடை, தொடுத்தல். தொடை என்றால் தொடுத்தல். தொடை 8 வகைப்படும். இயைபு தொடை அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ, அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது இயைபு தொடை ஆகும். 3 கூற்றுமே சரியானது. விடை 1, 2, 3 சரி. விடை பி. 60வது கேள்வி, திங்கள் முடி சூடுமலை தென்றல் விலை யாடுமலை என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? திங்கள் முடி சூடுமலை தென்றல் விலை யாடுமலை என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? குமரகுருபர். குமரகுருபர். 61வது கேள்வி, ரைம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் சொல் தருக. ரைம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் சொல் தருக. அசை, இயைபு தொடை, எழுத்துரு, மெய்யியல். விடை இயைபு தொடை. விடை பி. இயைபு தொடை. 62வது கேள்வி, குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையில்லோன் யாக்கை போல அடியில் குறிப்பிட்டவர் யார்? பாருங்க, குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையில்லோன் யாக்கை போல என்று புறநானூற்று அடியில் குறிப்பிட்டவர் யார்? ஆலத்தூர் கிழார். கோட்டன் ஆல்கோட், உவேசா, கணியன், பூங்குன்றனார். விடை ஆலத்தூர் கிழார். 63வது கேள்வி, திருக்குறளை போன்ற உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று கூறியவர். திருக்குறளை போன்ற உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என்று கூறியவர் பிளேட்டோ, ஆல்பர்ட் ஸ்வைட்சர், அரிஸ்டாட்டில், லாவோட்சு. விடை ஆல்பர்ட் ஸ்வைட்சர். 64வது கேள்வி, படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் இது. படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். 65வது கேள்வி, இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வாணியன் ஆய் அலன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு, அகநானூறு, தொல்காப்பியம், ஐங்குறுநூறு. விடை புறநானூறு. விடை புறநானூறு.
பிறர்க்காக வாழும் மக்கள் இவ்வுலகில் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது. பிறர்க்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும். உண்டாலம்மா இவ்வுலகம் என்ற புறப்பாட்டு இந்த பண்பை அழகாக எடுத்து காட்டுகின்றது. 66வது கேள்வி செம்மொழி மாநாடு. செம்மொழி மாநாடு 1987 1967 கோலாலம்பூர் நடைபெற்றது. முதல் கூற்று சரியானது. மூன்றாம் உலகத்தமிழ் மாநாடு மொரிஷியஸில் நடைபெற்றது. இது தவறானது. ஏன்னா மூன்றாம் உலகத்தமிழ் மாநாடு பாரிஸில் நடைபெற்றது. இரண்டாவது கூற்று தவறானது. மூன்றாவது கூற்று 1995ஆம் ஆண்டு தஞ்சையில் 8ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. சரியான கூற்று. 1974ஆம் ஆண்டு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. நான்காவது கூற்றும் சரியானது. அப்போ விடை 1 3 4. விடை ஏ 1 3 4. உலகத்தமிழ் மாநாடுகள். முதல் உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர் நடைபெற்றது, மலேசியா. இந்த 1966ஆம் ஆண்டு. இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு 1968ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்றது. மூன்றாம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 1970ஆம் ஆண்டு பிரான்சில் உள்ள பாரிஸில் நடைபெற்றது. நான்காம் உலகத்தமிழ் மாநாடு 1974ஆம் ஆண்டு இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. ஐந்தாம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்றது. ஆறாம் உலகத்தமிழ் மாநாடு 1987ஆம் ஆண்டு மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர் நடைபெற்றது. ஏழாம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 1989ஆம் ஆண்டு மொரிஷியஸில் உள்ள போர்ட் லூயி என்ற இடத்தில் நடைபெற்றது. எட்டாம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூர் நடைபெற்றது. ஒன்பதாம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 2015ஆம் ஆண்டு மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர் நடைபெற்றது. 10ஆம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 2019ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் நடைபெற்றது. உலகத்தமிழ் மாநாடு பார்த்துக்கோங்க. இது கேள்வியில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? 67வது கேள்வி உலக புலவர் என்று திருவள்ளுவரை போற்றுபவர் யார்? உலக புலவர் என்று திருவள்ளுவரை போற்றுபவர் யார்? ஜி.யு. போப், வீரமாமுனிவர், ஸ்வெட்சர், லாவோர்ஸ். விடை ஜி.யு. போப். விடை ஜி.யு. போப். 68வது கேள்வி நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் அண்டோனினஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர் யார்? நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் அண்டோனினஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர் லாவோர்ஸ், கான்பூசியஸா இல்ல ஆல்பர்ட் ஸ்வெட்சர் இல்லனா மார்க்கஸ் அரேலியஸா? விடை மார்க்கஸ் அரேலியஸ். மார்க்கஸ் அரேலியஸ் விடை. 69வது கேள்வி அக்கறை என்ற தலைப்பில் புதுக்கவிதையை வடிவமைத்தவர் யார்? அக்கறை என்ற தலைப்பில் புதுக்கவிதை வடித்தவர் யார்? பிச்சமூர்த்தி, கல்யாண்ஜி, நா. முத்துக்குமார், புதுமை பித்தன். விடை கல்யாண்ஜி. விடை பி கல்யாண்ஜி. 70வது கேள்வி கல்யாண்ஜி தொடர்புடைய வரிகளில் எது சரியானவை? இயற்பெயர் கல்யாண சுந்தரம், சரியான கூற்று. சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார், இதுவும் சரியான கூற்று. அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பு இவருடையது, இதுவும் சரியான கூற்று. புலரி, முன்பின், ஆதி, அந்நிய, மற்ற நதி, மணலுள்ள ஆறு ஆகிய இவரின் கவிதை நூல்களாகும், இதுவும் சரியான கூற்று. அனைத்துமே சரியானது. விடை 1 2 3 4 சரி. விடை டி. கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். சிறுகதை, கவிதை, கட்டுரை, புதினம் என தொடர்ந்து எழுதி வருபவர். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார். புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு ஆகியவை அவரின் கவிதை நூல்கள் சில. இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கிறது. பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவை. பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. கலைக்க முடியாத ஒப்புனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்ட இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகளாகும். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு 2016ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. 71வது கேள்வி பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் யாருடைய ஹைக்கூ கவிதைகள்? பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள், இது யாருடைய ஹைக்கூ கவிதைகள்? நா. முத்துக்குமார். விடை நா. முத்துக்குமார். 72வது கேள்வி நசை பெரிது உடைய நல்குவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நசை பெரிது உடைய நல்குவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு. விடை சி
குறுந்தொகை. நசை என்றால் விருப்பம், நல்கல் என்றால் வழங்குதல். 73வது கேள்வி, குறுந்தொகையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை. குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 401 பாடல்கள் கடவுள் வாழ்த்து நீங்களாக உள்ளது. 402 பாடல்கள் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து உள்ளது. 2 கூற்றும் சரியானது. 3வது கூற்று 501 கடவுள் வாழ்த்து நீங்களாக தவறானது. 502 பாடல்கள் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து தவறானது. விடை வந்து பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 விடை ஏ. 8 தொகை நூல்கள் ஒன்று குறுந்தொகை. இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக கூறுகிறது. கடல் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. இதன் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டவை. 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் இந்த நூலை பதிப்பித்தார். குறுந்தொகையில் உள்ள 31வது பாடலின் ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. இவர் சேர மரபை சேர்ந்த மன்னர் ஆவார். கலித்தொகையில் பாலை திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று அழைக்கப்பட்டார். 74வது கேள்வி, பிடி பசி இலக்கண குறிப்பு தருக. பிடி பசி இலக்கண குறிப்பு தருக. 2ஆம் வேற்றுமை தொகை வினைத்தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை உண்மை தொகை. விடை 6ஆம் வேற்றுமை தொகை. விடை சி 6ஆம் வேற்றுமை தொகை. 75வது கேள்வி, வாடாமல்லி தலைப்பாகை காகித உறவு சிறுகதையின் ஆசிரியர் யார்? சு சமுத்திரம், மருதகாசி, கல்யாஞ்சி, வாவேசு ஐயர். விடை சு சமுத்திரம். விடை ஏ. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை காகித உறவு போன்றவை இவர் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்பாகும். வேரில் பழுத்த பலா புதினம் சாகித்ய அகாதமி விருதையும் குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசையும் பெற்றுள்ளன. இல்லம் தேடி தேர்வுல இன்னைக்கு 21வது டெஸ்ட்ல 9th தமிழ் பார்ட் 2 நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதுக்குண்டான விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம பார்த்தோம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சில கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஒரே டாபிக்ல இருந்து வரும். சோ அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுதான் சில பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் கேட்கப்படுது, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து உழைச்சி படிங்க. சரிங்களா? கன்ஃபார்ம் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். ஸோ எந்த விதமான எண்ணங்களும் நீங்க நெகட்டிவா யோசிக்க வேண்டாம், பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.